ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஃபன் என்ன பண்ணுறது அப்படின்னு கூட டிசைட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப யோசனையாக இருக்கும். அதுக்கெல்லாம் தீர்வாக தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான 2 கார சட்னி ரெசிபிஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்ச கார சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடானதும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் கட் பண்ணணும்னு இல்லை, இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த கடாயோட சூட்லேயே இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அப்படி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் வதக்கணும் அப்படின்னா தான் சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி நல்லா ட்ரை ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்ததும் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. இந்த ஆனியன் ஃபுல்லாகவே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா சுண்டி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்க்கணும். இந்த சட்னிக்கு நீங்கள் ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வதக்கவெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுருங்க. இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வதக்கின அந்த கடாயோடையே வச்சு மெதுவாக சூடார வச்சு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா பிளேட்டில் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக சூடாறிடும். நம்ம ஈஸியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் செய்யும்போது இதை சைட் டிஷ்ஷாக வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கும் கூட நல்லாயிருக்கும். ரச சாதம் சாப்பிடும்போது கூட இதை காம்போவாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக திப்பியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சட்னியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இந்த மாதிரி திப்பியாகவே கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கு மட்டும் இல்லாமல் ரைஸஸ் கூடயுமே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பச்சை வெங்காய சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்த சட்னி எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுல எல்லாத்தையுமே பச்சையாக அரைச்சிட்டு அப்புறமா வதக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. நீங்கள் புளி ஆட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு தக்காளி கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு புளியெல்லாம் சேர்த்தக்கூடாது, பத்தியம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கவங்க ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரோட் சைட் கடைகளில் தான் ரொம்ப ஃபேமஸ். தண்ணி மாதிரி தான் இருக்கும் இந்த கார சட்னி, ஆனால் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததும் ஆஸ் யூஷுவல் எப்பவும் தாளிக்கிற மாதிரி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூட வந்து மிக்ஸி ஜாரை மூடி வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சட்னி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிய ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சேர்த்த வேண்டாம். இப்போ கடைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கார சட்னியை தண்ணி மாதிரி ரோட் கடையிலலாம் சர்வ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் கெட்டியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான பச்சை வெங்காய சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி கார சட்னி வீட்டில் நம்ம எப்பவும் செஞ்சு சாப்பிடாம ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களும் போர் அடிக்காமல் சாப்பிடுவாங்க. நம்மளும் விதவிதமாக செஞ்சு கொடுத்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஃபீல் கிடைக்கும். இது ரெண்டுமே கார சட்னி தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் மெத்தடில் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க